ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து நானாகவே என்ன யோசித்தேன் அப்படின்னா, அக்காவோட வாழ்க்கைக்கு வந்து இந்த ஒரு வரன் வந்து செட் ஆகாது. ஏன்னா அக்காவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது உண்மை தான், இல்லைங்கல. ஆனால் வந்து அவங்க மாமியாராக இருக்கட்டும், மாமனார், அவங்களாம் வந்து பணம் ஒரு விஷயத்த தான் வந்து இதாக நினைக்கிறாங்க. ஆனால் அக்காவுக்கு அது புரியவே மாட்டேங்குது. அதனால மாப்பிள்ளை மட்டும் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு வந்து தோண ஆரம்பிச்சிட்டு, நான் அதனால வந்து அக்கா கிட்ட வந்து சொன்னாலும் அவள் ஏற்றுக்கிற நிலமையில. ஏன் அப்படின்னா, அவள் இப்போதைக்கு வந்து பையனோட பேசுகிறது, அந்த மாதிரி அவங்களோட வந்து அவங்க ஃபேமிலியோட ரொம்ப இதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே இவளோட சம்பளம், அதுக்கப்புறம் வந்து ஓரளவு ஏர்ன் பண்ணுறத வந்து இது பண்ணிக்கிறது தான் அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்குது. நகை இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அவங்க வந்து ஒரு இதாக பார்க்குறாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த ஒரு விஷயமே தோணலைங்கிறது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொன்னாலுமே வந்து அதை வந்து சரியான ஒரு இதில் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வந்து அக்காவுக்கான ஒரு பக்குவங்கிறது இப்போ இல்லை அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இனிமேல் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அக்கா கிட்ட சொல்லி பார்த்தேன். நீ ஏன் இது மாதிரிலாம் இது பண்ணுறக்கா? அம்மா அப்பா வந்து விட்டு கொடுத்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தானே உங்களை என்னையெல்லாம் படிக்க வச்சாங்க, இவ்வளோ இது பண்ணாங்க, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே நீ வந்து இந்த விஷயத்தையெல்லாம் வந்து அவங்க வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து 2-3 தடவை வந்து சொன்னேன். ஆனால் அக்கா வந்து அது கேட்குற மாதிரியும் சரி, அதை வந்து அவரால் ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது இல்லை. ஆனால் நல்லா வேலை பார்க்குறா, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அதை ஒரு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேசி வந்து பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து இதை வந்து நம்ம வந்து சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிட்டு, சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து அவள்கிட்ட நம்ம பேசுகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து விட்டுட்டேன். சரி, நம்ம இதுக்கப்புறம் வந்து அவளோட விஷயங்களில் வந்து நம்ம இனிமேல் தலையிடாமல் இருக்கிறதே வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, சில சமயங்களில் வந்து நம்ம வந்து இப்போ நல்ல விஷயத்த நினைக்கிறோம், நல்லா இது பண்ணுறோம், ஆனால் வந்து நமக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சில நேரம் நினைக்கிறது. அதனால எங்கள் அம்மாவுமே சொன்னாங்க, அவள் வந்து போக போக அவளுக்கு அங்கே போனதுக்கப்புறம் எல்லாமே புரியும். நீ இப்போ என்ன சொன்னாலும் அவளுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ சொல்லிட்டேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து அந்த ஒரு பக்குவம் இல்லை அப்படிங்கிறது எனக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி, வேணாம், நம்ம வந்து இதை வந்து அக்கா கிட்ட வந்து நம்ம சொல்லி அதை புரிய வைக்கிற நிலமையில அவங்களும் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுனாலயே நான் வந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு காலேஜு இன்னொரு 1 இயர் காலேஜ் இருக்குது, அதை முடிச்சுட்டா நம்மளோட ஒர்க்கு அப்படி தான் நம்ம பார்க்கணும். தேவையில்லாமல் நம்ம வந்து இதை சொல்கிறதுனால வந்து அவள் என்னை வந்து எதிரி மாதிரி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதனால நான் வந்து சரி, இதுக்கப்புறம் வந்து அவகிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுக்கு என்ன இதாக இருக்கோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நம்ம நகர்த்திட்டு போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நடந்துக்கிற விதங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதனால நான் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் அதிகமாக நான் பேசலை. இதுக்கப்புறம் நம்ம பேசி ஏதாச்சும் பயன் இருக்க போதா? பயன் இல்லைங்கிறப்போ நம்ம அதை வந்து பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 2-3 காசத்தில் வந்து கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேயே இது பண்ண சொன்னாங்க. ஆனால் அம்மா அப்பா என்னென்னா, எங்களுக்கு ஒரு 7-8 மாதம்னாச்சும் டைம் வேணும். ஏன்னா வந்து மண்டபம், கல்யாண செலவு எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பணம் ரெடி பண்ணுறதுங்கிறது உடனே இது பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறப்போ அப்போ அந்த சமயத்தில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, அதுலேருந்து நம்ம வந்து திரும்ப 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 அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நானாகவே வந்து ஒரு முடிவுக்கு வந்தேன்.
அதுக்கப்புறம் நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இது கிடையாது. அக்கா வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, நானாகவே வந்து அக்காவும் சொல்லிச்சு, 2 மாதத்துலேயே கல்யாணம் பண்ணா என்ன ஏதாச்சும் கடன் வாங்கினாச்சும் பண்ணுங்க. இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்தேன்ல அப்படி இப்படின்னு அது பேச ஆரம்பிச்சுட்டு, சரி ஓகே